Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by Mode eShopping. Friends, நம்ம இப்ராஹிம் நபியோட லைஃப் ஸ்டோரியை பார்த்துட்டு வரோம். கடைசி வீடியோவில் அந்த மக்களிடம் இப்ராஹிம் நபி பேசின விஷயங்கள் என்ன, சிலையை நான் உடைக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் சிலையால் எவ்வாறு பேச முடியும், அந்த பெரிய சிலையிடமே நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு இப்ராஹிம் நபி சொல்லக்குள்ள சிலையால் எவ்வாறு பேச முடியும்ட்டு அந்த மக்கள் சொல்லுவாங்க. அப்போ சிலையால் பேச முடியாதுன்னா அது எப்படி கடவுளாக முடியும் அப்படின்ட்டு இப்ராஹிம் நபி கேட்பாங்க. அதுக்கு அந்த மக்கள் வாயடித்து போய்விடுவார்கள். அப்படி இருந்துமே இஸ்லாத்தை ஏற்க மறுத்துருவாங்க. இப்ராஹிம் நபி இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி ஒரு மூட்டையில் கெட்டி ஒரு மிஷினால் ஒரு நெருப்பு குண்டத்தில் அவங்கள இறக்குவாங்க. நெருப்பு பக்கத்தில் வரும்போது ஜிப்ராயில் மலக்கு இப்ராஹிம் நபி இடம் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விடம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நபி சொல்லிடுவாங்க, எதுவும் பண்ண வேண்டாம், அல்லாஹ்வின் பொருத்தம் மட்டும் மனப்பொருத்தம் என்னிடம் இருந்தால் போதும் சொல்லிடுவார்கள். அதுக்கப்புறம் அவங்கள நெருப்பு குண்டத்துலேயும் இறக்கிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் அல்லாவோட கட்டளைப்படி அந்த நெருப்பு குளிர்ச்சியான ஒரு இதமான ஒரு குளிர்ச்சியை இப்ராஹிம் நபிக்கு கொடுத்துரும். அது பார்க்க நெருப்பாக இருக்கும், ஆனால் இப்ராஹிம் நபிக்கு குளுமையாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் இப்ராஹிம் நபியை கெட்டியிருந்த அந்த கயிறு மட்டும்தான் எரிஞ்சிக்கும். ஆனால் இப்ராஹிம் நபிக்கு எதுவுமே ஆவிக்காது. அவங்க நெருப்புலேருந்து வெளியே வருவாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆவிடுவாங்க. இப்படிலாம் நடந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே வாழ்ந்துட்டு இருந்த அந்த கொடுங்கோல் அரசன் அப்படிங்கிற நம்ரூத்தின் காதுக்கு செல்லுது. அவன் உடனேயுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கூட்டு வாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்ராஹிம் நபி அந்த நம்ரூத்திடம் செல்கிறாங்க. அப்போ நம்ரூத் சொல்கிறான், நீ ஏன் சிலையை உடைத்தாய் அப்படின்னு கேட்குறான். சிலை கடவுள் கிடையாது, உண்மையான இறைவன் ஒருவன் தான் கடவுள், அவனை தான் நம்ம வணங்கணும் அப்படின்ட்டு எத்தி வைக்கிறாங்க. அவனால் மட்டும்தான் இறப்பையும் பிறப்பையும் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த கொடுங்கோல் அரசன் சொல்கிறான், அவனோட ஆட்சியும் அதிகாரமும் அவன்கிட்ட இருந்தனால தான் தான் கடவுள்ன்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். அங்கே உள்ள மக்கள் அனைவர்களும் அவனை தான் கடவுள்ன்ட்டு வணங்கிட்டும் வர்றாங்க. ஸோ இரண்டு அடிமைகளை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ரூத் கொடியவன் சொல்கிறான். ஸோ ஒருத்தனை கொல்லுங்கள் அப்படின்ட்டு அவன் கட்டளை விதிக்கிறான். அதைப்படி ஒரு ஆளை ஈட்டியால் கொன்று விடுறாங்க அவங்க ஏவுன அந்த அடிமைகள். இன்னும் ஒருத்தனை கொல்ல போகிறாங்க. அப்போ இல்லை நிப்பாட்டிருங்க அப்படின்ட்டு அந்த அரசன் சொல்கிறான். அப்போது அவன் இப்ராஹிம் நபியை பார்த்து, நானும் ஒரு ஆளுக்கு உயிரை கொடுத்தேன், ஒரு ஆளுக்கு இறப்பை கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, ஒன்றால் மேற்கில் உதிக்கிற சூரியனை கிழக்கில் உதிக்க வைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ரூத்துங்கிற அந்த அரசன் வாயடைத்து போய்விடுறான். அதுக்கப்புறம் அவங்க அங்கே உள்ள மக்கள் அனைவர்களிடமும் இறை செய்தியை எத்தி வைக்கிறாங்க. ஆனால் யாருமே இஸ்லாத்தின் பக்கம் வர்றதா இல்லை. ஒரே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் 2 பேர்கள் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதில் அந்த பெண்மணி சாராங்கிற பெண்மணியும் லூத்துங்கிற ஒரு ஆணும், அந்த லூத்துங்கிற அவங்க தான் லூத்து நபியாக வர்றாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து நாம் இனிமேல் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், வேறு ஊருக்கு செல்லலாம் அப்படின்ட்டு முடிவெடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையிடம் நீங்களும் என்னோட வந்துருங்க அப்படின்ட்டு அழைப்பார்கள். அதுக்கு அந்த தந்தை மறுத்து விடுவாங்க. ஸோ அதனால் அவங்க 3 பேரும் சேர்ந்து பலஸ்தீனுக்கும் அதுக்கப்புறம் எஜிப்துக்கும் போவாங்க. போகிற வழியில் இப்ராஹிம் நபி இறைவனை வணங்கிக்கிட்டே போவாங்க. அப்புறம் இஸ்லாத்தை ஏற்றி வச்சுக்கிட்டும் அங்கே பார்க்குற மக்களிடம் அதை சொல்லிக்கிட்டும் எளியவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டும் போவாங்க. போகிற வழி அந்த இதில் தான் அவங்க சாரா அம்மையாரை திருமணம் முடிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்ராஹிம் நபியோட வாழ்க்கை வரலாறு எவ்வாறு இருந்துச்சு, அவங்க எப்படிப்பட்ட ஒரு இதை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் முஜா. பாய் பாய்.